அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/2/2026 மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், 11ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நிலையினை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் இருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதன், சுக்கிரன் 7 இருப்பதால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகும்.
குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த புதிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் சனி சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சூரியன் ராகு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 6இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். செவ்வாய் 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு ஒரு சில வளர்ச்சிகளை பெறுவீர்கள் என்றாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது.
இன்றைய நாளில் ஒரு சில அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். கேது 6ல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறையும். மன நிம்மதி ஏற்படும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.